வேண்டும் வேண்டும் பாதுகாப்பு சட்டம் வேண்டும். பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும். வேண்டும் வேண்டும் பாதுகாப்பு வேண்டாம் வேண்டாம் உங்களுக்காகத்தான் நாங்கள் பொதுமக்களே பொதுமக்களே உங்களுக்காக தான் நாங்கள் இந்த நிலையில வருது. நாங்க மட்டும் பண்ண டாக்டர்லாம் வந்து ரொம்ப இழிச்சை வாங்கி நிறுத்திட்டு இருக்கீங்களா? ஒரு பேஷண்ட் வராங்க, ஓபியில் உட்காந்து பார்க்க வைக்கிறோம். நம்ம கவனம் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து சரி பேஷண்ட் அவர் சொல்கிற கம்ப்ளீட்டாக காதில் கேட்குறோம், கவனித்து அவருக்குரிய மருந்தெல்லாம் எழுத ஆரம்பிக்கணும். ஆனால் இப்போ இந்த காலம் இப்போ எப்படி மாறினா கண்ணெல்லாம் வந்து ஒரு பேக்கெட்டில் தேடி நம்ம பாதுகாக்க முடியுமா அப்படின்ற ஒரு அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்து அமைஞ்சிருக்கு. பொதுமக்கள் வந்து அது மாதிரி ஒரு நிலைமையை வந்து மருத்துவர்களுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த நிலைமை அப்படியே நீடிச்சுன்னு இருந்துச்சுன்னா கடைசியில் எப்போதான் தீர்வு வரும்? இதற்கு வந்து ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் வர வரைக்கும் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும். கடவுள் தான் மருத்துவரை காப்பாற்றணும். மருத்துவர் காப்பாற்றப்பட்டால் தான் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த நிலைமை எப்போ மாறப்போகிறது? அரசாங்கத்திடம் எல்லா மருத்துவ கேட்கும் முறையே இந்த நிலைமை எப்போ மாறப்போகிறது? மருத்துவர்கள் நடக்கக்கூடிய கொடுமை அடிந்தடி அதில் போய் இப்போ கத்தி குண்டு வரைக்கும் வந்துருக்கு. அடுத்து சிப்பாய் கொண்டு கூட்டு போயிட்டே இருப்பாங்க. படத்தில் வரணும். எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இந்த காசுவாலிட்டினா 100 பேர் வந்து நிற்கிறாங்க சார். 3 டாக்டர் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஒரு டாக்டர் 10 பேர் வந்துடுறாங்க குடும்பத்துல இருந்து. அவர் உயிர் போராடுற நிலைமையில அவரை பார்ப்போமா? இவங்க இதை சமாளிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து பேஸ் கிடையாது. போதுமானவர்கள் காவல்துறைகள் எங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் தான் போய் கொண்டிருக்கிறது. இப்படியே நீடிக்கும் என்றால் மருத்துவத்துறையை அழிந்துவிடும். என்னதான் இதுக்கு தீர்வு தெரியவில்லை. மக்கள் தான் இதற்கும் சேர்த்து போராட வேண்டியிருக்கும். மருத்துவர்களுக்கும் தன் மருத்துவமனை உலகம் கூட எந்த மருத்துவரையும் தாக்கப்படக்கூடாது. தமிழ்நாடு பெரும் புதிதாக ஏதாவது ஒரு சட்டம் நிறைவேற்றி சட்டம் நீக்கின்றது, அது செயல்பாடு இல்லை. எல்லா தடவைகளும் நமக்கு நடக்கக்கூடிய இந்தியாவுடைய மக்களுடைய நம்முடைய வாழ்நாள் 67 வருஷம் செய்ய வேண்டிய இதை தாண்டி வந்து சார் சொன்ன மாதிரி வந்து போதுமான பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. நீங்க நம்ம அப்பிலேட் கூட ஒரு ஓடி டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இங்க வந்து மருத்துவரா மதிப்பினாலும் சக மனுஷங்களா மதிங்கன்னு சொல்றோம். கத்தியில குத்துறது என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிருக்கீங்களா? நீங்க எப்படி ஒரு மருத்துவர் இல்லைங்க, ஒரு மனுஷனை எப்படிங்க கத்தியால குத்த முடியும்? இங்க மனுஷனுக்கு என்ன வேலைப்பாடு இருக்கு? 3 பேரை பார்க்க வேண்டிய இடத்துல 30 பேரை பார்க்கிறோம், 50 பேரை பார்க்க வேண்டிய இடத்துல 500 பேரை பார்க்கிறோம். ஒரு ஓபியை கிளியர் பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. எல்லாத்தையும் கரெக்டான